வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். நான் பேசவிருக்கும் தலைப்பு தசரதர், ராமர், லட்சுமணர், பரதர் ஆகிய நால்வரின் பாசம் பற்றி நான் பேசவிருக்கிறேன். தசரத சக்கரவர்த்தி 60,000 ஆண்டுகள் அயோத்தி நகர ஆண்டு வந்தாராம். 56 தேசத்து அரசருக்கு அதிபதியா இருந்தாராம். தன் நாட்டு மக்களை எந்த ஒரு குறையும் இல்லாம தன்னோட கண்ணு போல ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வந்தாராம். அவர் இப்படி நல்ல அரசரா வாழ்ந்த தசரதருக்கு ஒரே ஒரு குறை இருந்துச்சாம். இந்த நாட்டை நமக்கு பின்னாடி யார் ஆள போறா, யார் பார்த்துக்க போறா அப்படின்ற ஒரு குறை மட்டும்தான் இருந்துச்சாம். இதுக்காக புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சு 4 அழகான புதல்வர்களை பெற்றெடுத்தாங்களாம். அதுல முதல்ல ராமர் தசரதருக்கு அவ்வளோ உயிராம். சும்மா இருக்கும் போதெல்லாம் ராமரை வர சொல்லி அவரோட அழகை பார்த்து ரசிப்பாராம். அவ்வளோ பிடிக்குமா ராமர் தசரதருக்கு. ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் அவரோட யாகம் காக்கிறதுக்காக ராமரை கூட்டிட்டு போறேன்னு சொன்னோடனே தசரதருக்கு அப்படியே அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். நீங்க இந்த மாதிரி கூட்டிட்டு போகாதீங்க, நான் வேணா வரேன், அவர் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொன்னோடனே விஸ்வாமித்திர முனிவர் அதெல்லாம் கிடையாது, நான் ராமர் தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுதுகிட்டே அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க தான் இனிமேல் ராமருக்கு அப்பா அம்மா எல்லாமே, நீங்க அவரை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிரியவே மனசு இல்லாம அவரை அனுப்பிச்சு வச்சாராம். அப்புறம் வனவாசம் போகும்போது 14 வருஷம் வனவாசம் போனாரு. அப்போ நான் ஒரு இளவரசர் போறாரு அப்படின்னா நாட்டு மக்களை எவ்வளோ கவலையா அழுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது அப்பா சொன்னது, அதனால அவரோட பேச்சை கேட்டுதான் ஆகணும், அவரோட கட்டளையை நான் காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள்லாம் சமாதானப்படுத்திட்டு ராமர் காட்டுக்கு போறாரு. அப்போ லட்சுமணர் சொல்றாரு, நீங்க இல்லாம நான் எப்படி இருக்கணும், தண்ணி இல்லாம நிலத்துக்கும் மீனுக்கும் என்ன வேலை இருக்கு, நீங்களும் ராமரும் சீத்தை இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு லட்சுமணரும் ராமரோட காட்டுக்கு போயிட்டாராம். அவர் ராமர் காட்டுல இருக்கும்போது ஒரு நாள் தசரதர் இறந்த செய்தி கேட்டு அவர் ரொம்ப அதிர்ச்சியில கீழே விழுந்துட்டாராம். ராமர் கீழே விழுந்தோடனே நீங்க இறந்து போயிட்டீங்க, இனிமேல் நான் உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ராமர் அழுகுறாராம். அப்புறம் ராவண யுத்தத்துல லட்சுமணர் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இதை பார்த்த ராமரும் அதிர்ச்சியில ஐயோ தம்பி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ராமரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் உதவும் 2 பேரும் மயக்கம் தெரிஞ்சு பாசத்துல 2 பேரும் அழுதுகிட்டே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். அப்போ இவங்களோட பாசம் எவ்வளோ இதா இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பரதன் நாட்டை ஆளணும்னு சொல்லிட்டு ராமர் போயிட்டார்ல. பரதன் என்னால் இந்த நாட்டை ஆள முடியாது, அதனால ராமரோட பாதுகை இருக்குல்ல, அவரோட பாதுகையை வாங்கி அரியணையில வச்சுட்டு அவர் கீழே தான் உட்காந்துருந்தாராம். அதே மாதிரி அவர் பகல்ல குளிக்க போனா நம்ம தான் அண்ணனை அமுச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நைட்டு தான் குளிக்கவே போனாராம். அதே மாதிரி அண்ணன் எப்படி கீழே வனவாசத்துல மண் தரையில படுப்பாரோ அதே மாதிரி கீழே தான் படுத்தாராம். காவி உடை தான் அணிஞ்சிருந்தாராம். வெறும் பழம் கனி இது மட்டும் தான் சாப்பிட்டாராம், வேற எதுவும் சாப்பிடலையாம். அண்ணன் வர திசையை நோக்கியே படுத்திருந்தாராம். 14 வருஷம் வரலன்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவும் ராமர் கரெக்டாக 14 வருஷம் கழிச்சு வந்துட்டாராம். நன்றி, வணக்கம்.